ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ள. மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சித்திரை மாத பலன்களில், தமிழ் மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, நம்மளுடைய மீனராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியாக சனி பகவான் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய ராசியில் பயணிக்க, இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்கள் ராசியில் பயணிக்கிறார். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்காங்க. சனி இருக்கார், ராகு இருக்கார், அதுக்கப்புறம் சுக்கிரன் பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார். இந்த 4 கிரகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க. தடைகளை எல்லாம் உடைக்க போகிறாங்க, கவலையெல்லாம் நீக்க போகிறாங்க. ஜென்ம சனியாக இருந்து உங்கள் கூட உள்ள கெட்ட நபர்கள் உங்களை குழி தோண்டி உங்கள்கிட்ட இருந்து சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தீய நபர்கள் யார் என்பதை உணர்த்திடுவாங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த கிட்டத்தட்ட சனி பயிற்சியானது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தங்க நகைகள் எதுவும் வாங்குவதற்கான முயற்சியை எடுத்திங்கன்னா உறுதியாக தங்க நகை வாங்குவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கும். மீன ராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய ரசனைக்கு ஏற்றவாறு, தன்னுடைய ஆசைக்கு ஏற்றவாறு தனக்கு தேவையான பொருட்களை, ஆடை ஆபரணங்கள் அல்லது ஒரு என்ன சொல்லணும்னா மேக்கப் சம்பந்தப்பட்ட பொருட்கள், எல்லா விஷயங்கள்லையுமே தனக்கு பிடித்த மாதிரி பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரகங்கள் இந்த வட்டம் உறுதியாக இந்த மாதத்தில் வாய்ப்பளிக்கிறது. அதேபோல் பெண்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. மீனராசியில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு, பெண்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களை தவறாக பயன்படுத்த நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக அந்த தவறை செஞ்சிடாதீங்க. அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. பெண்களை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான கர்மாவை இந்த காலகட்டம் கிடையாது, 7 ஜென்மமும் நீங்கள் அனுப்பிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன் மீனராசிக்காரங்களுக்கு இது உறுதியாக சொல்கிறோம்னா, அதாவது பெண்களுக்கு கிரகமாக கருதக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு கிரகமாக எடுத்தோம்னா சுக்கிர பகவான் தான் எடுப்போம். குருவை ஆணுக்கு எடுக்கிற மாதிரி சுக்கிரன் தான். ஒரு ஜாதகத்தில் வந்து நாடி முறைப்படி பார்க்குறாந்தா
சுக்கிர பகவானை தான் நம்ம வந்து பெண்கள் ஜாதகத்தில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் எடுப்போம். ஸோ அப்போ அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியில் தான் உச்சம் பெறார். மீனராசியில் தான் உச்சம் பெறார். அப்போ பெண்களை மதிக்கின்ற, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற, பெண்கள் மீது அக்கறை செலுத்துகின்ற, பெண்களை தன்னுடைய தாயாகவோ அதாவது தாயாகவோ சகோதரியாகவோ தன்னுடைய தோழியாகவோ அல்லது தன்னுடைய மனைவியை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு உறுதியாக இந்த சனி பகவானால் பாதிப்பு கிடையாது. எழுதி வச்சுப்போம், ஓகேவா? அதை விட்டுட்டு பெண்களை தவறாக பயன்படுத்துறது, தன்னுடைய தாயை கஷ்டப்படுத்துறது, அல்லது சகோதரி சொத்தை அபகரிக்கிறது, சகோதரியை கஷ்டப்படுத்துறது, அதுக்கடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவியை வந்து தேவையில்லாத வார்த்தைகளாக காயப்படுத்துறது, போதைக்கு அடிமையாகி மனைவியை அசிங்கப்படுத்துறது, அல்லது மனைவிட்ட வந்து பணத்துக்காண்டி மட்டுமே சொத்தை அபகரிக்குங்கிற நோக்கத்தில் நகையை அபகரிக்கும் எண்ணத்தில் இருக்கிற நபர்கள் அனைவருக்குமே, அல்லது தோழியாக இருக்கின்ற ஒரு சகோதரிகளை தவறான முறையில் சித்தரிக்கிறது, இதெல்லாம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அது பெண்களுக்கு பெண்களே இருந்தாலும் சரி அல்லது பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக பாதிப்பை சந்திப்பீங்க. சனி பகவான் தண்டனையை கொடுத்துருவார். உங்களுக்கு கெட்டது செய்கிற அத்தனை பேருக்குமே பாடத்தை புகட்டி கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க. இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே கடன் சுமையிலேருந்து நீங்கள் மீளக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தப்பே பண்ணலை, உங்கள் மேலே தப்பாக ஒரு சட்ட ரீதியாகவோ அல்லது ஒரு பொதுவாகவோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. உங்களுக்கு சாதகமான அமைப்பு உறுதியாக நடைபெறும். கடன் பிரச்சனையிலேருந்து படிப்படியாக இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து குறைஞ்சது ஒரு 9 மாதத்துக்குள்ளே கொஞ்சமாச்சு கடன் இல்லாத சுமையை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. உங்களை யாராச்சும் உங்களை மிகைப்படுத்தி காட்டி உங்களை உசுப்பேற்றுறாங்க, ஸோ இல்லைன்னா உங்களை வந்து இதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் நினச்சா முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களை சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தில் உள்ள ப்ளஸ் மைனஸை ஃபஸ்ட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. தொழிலில் நல்ல விதமான லாபத்தை சந்திப்பீங்க. அதேபோல் நகைகள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலேருந்தே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஏற்ற நகைகளை நீங்கள் வாங்கக்கூடிய கிரக நிலைகள் ஏற்படும். அதேபோல் காலி இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதை விட உங்களுக்கு காலி இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெலாம் கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளுக்குரிய செயல்பாடுகளை செயல்படுத்தலாம். ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமாக இருங்க. ஃபோன் மூலமாக யார்ட்டையாக பேசுகிறீங்க, ஃபோன் மூலமாக வந்து உங்களுடைய பரிமாற்றத்தை செயல்படுத்துகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? ஏதாவது வீடியோ போட்டு விடுறது, யூடியூப்பில் உங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்வது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா காணொளி ஏதாவது வீடியோ மூலமாக ஏதாவது பதிவிடுறது, ஓகேவா, ஃபோட்டோ வந்து பரிமாற்றம் செய்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மீனராசிக்காரங்க கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. ரொம்பையும் கஷ்டப்பட தேவையில்லை. புதிய உறவுகள் அப்ளிகேஷன் வருது, புதிய நட்புகள் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா ஸோ அவங்களுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்காமல் ஸோ நீங்கள் அனுமதிச்சிடாதீங்க. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஸோ இந்த மீனராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா, முடிஞ்சளவு தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு எதையுமே செயல்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த 2 வழிபாடுகளையும் முழுமையாக நீங்கள் மனசார பின்பற்றினீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.